வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு தேதிகள். அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பு. வெள்ள சேதங்களை பார்வையிட்டது மத்திய குழு. விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என அறிவிப்பு. முதல்வர் ஜெயலலிதாவுடன் மத்திய குழு ஆலோசனை. 25,912 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க முதல்வர் வேண்டுகோள். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு பற்றி நீதி விசாரணை. ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தேர்வுகள் நடைபெறும் நாட்கள் பற்றிய அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி முடிவடைகின்றன. மார்ச் 15 அன்று தமிழ் முதல் தாள், 16ஆம் தேதி அன்று தமிழ் 2ஆம் தாள், மார்ச் 22 ஆங்கிலம் முதல் தாள், 29ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வுகள் நடைபெறும் என்றும், ஏப்ரல் 4ஆம் தேதி கணிதம், 7ஆம் தேதி அறிவியல், 11ஆம் தேதி சமூக அறிவியல் மற்றும் ஏப்ரல் 13ஆம் தேதி விருப்ப பாட தேர்வுகளும் நடைபெறுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் காலை 9:15க்கு தொடங்கி பகல் 12 மணிக்கு முடிவடையும் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. இதேபோல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி முடிகிறது. மார்ச் 4ஆம் தேதி மொழித்தாள் 1ம் 7ஆம் தேதி மொழித்தாள் 2க்குமான தேர்வுகள் நடைபெறும். மார்ச் 9ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாளும், 10ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாளும், மார்ச் 14ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல் தேர்வுகளும், 17ஆம் தேதி வணிகம், மனையியல், புவியியல் தேர்வுகளும் நடைபெறும் என்றும், மார்ச் 18 அன்று கணக்கு, விலங்கியல், உயிரியல், நுண்ணுயிரியல், சத்துணவு தேர்வுகளும், மார்ச் 21ஆம் தேதி தகவல் தொடர்பு, ஆங்கிலம், இந்திய கலாச்சாரம், கணினி அறிவியல், சிறப்பு தமிழ் தேர்வுகளும், மார்ச் 23ஆம் தேதி அரசியல் அறிவியல், நர்சிங், புள்ளியியல், தொழிற்கல்வி, மார்ச் 28ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணித தேர்வுகளும், ஏப்ரல் 1ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம் ஆகிய தேர்வுகளும் நடைபெறுகின்றன. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் காலை 10 மணிக்கு தொடங்கி பகல் 1:15 மணிக்கு முடிவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெள்ள சேதத்தை பார்வையிட வந்துள்ள மத்திய உள்துறை இணைச் செயலர் TVSN பிரசாத் தலைமையிலான 9 உறுப்பினர் குழுவினர் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இன்று 2ஆம் கட்ட ஆய்வினை தொடங்கினர். சென்னை மயிலாப்பூரில் இன்று ஆய்வை தொடங்கிய மத்திய குழுவினர் நாளை தூத்துக்குடியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழகத்தில் கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக பெரும் வெள்ளச்சேதம் ஏற்பட்டது. இந்த வெள்ளச்சேதத்தை பார்வையிடுவதற்காக முதற்கட்டமாக 9 பேர் கொண்ட மத்திய குழுவினர் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பார்வையிட்டனர். இவர்கள் ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாகவே மீண்டும் சென்னையில் மழை பெய்ய தொடங்கியதால் இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த ஆய்வறிக்கையினை மறுமதிப்பீடு செய்வதற்காக மீண்டும் இந்த மத்திய குழுவினர் 2வது முறையாக தமிழகம் வந்துள்ளனர். இன்று சென்னையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்த இந்த குழுவினர் அவருடன் ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஏற்கனவே 25,912 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதை நினைவு கூர்ந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மத்திய குழுவினர் இன்று மாலையில் மயிலாப்பூர், கோட்டூர்புரம் குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்பு, சைதாப்பேட்டை, ஆத்துமா நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ஜாபர்கான்பேட்டை, விருகம்பாக்கம், வலசரம்பாக்கம் போன்ற பகுதிகளிலும் ஆய்வு நடத்தியுள்ளனர். நாளை தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்களிலும் இந்த மத்திய குழுவினர் ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் சையது. சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்களின் வீடுகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் அங்கு வசிப்பவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள் இருந்தாங்க. தண்ணி எதிரிக்கு வந்து கேட்டாங்க. தண்ணி மொட்டை மாடி வரைக்கும் வந்துன்னு சொன்னேன். சரி ஏன்னா உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க. மாமனார் அப்பா இருந்தது, அதுக்கு வந்து 4 லட்ச ரூபா வந்ததுன்னு கேட்டாங்க. வந்ததுன்னு சொன்னோன்னே சரி நாங்கள் எதனா உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்கோம்.
எங்கள் மாடியெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரைக்கும் தண்ணி இருந்தது. நாங்கள் சொன்னோம். ஆனால் வந்து எப்படி இருந்தீங்க, எப்படி சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் இருந்த திங்ஸ் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஜாயினாக வச்சுட்டு ஏதோ இருந்ததை வச்சு சாப்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டார். ஆனால் தண்ணி இருந்த வரைக்கும் எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வரல. தண்ணி இறங்கினதுக்கப்புறம் தன்னால்வர் தொண்டு நிறுவனத்துலேருந்து வந்திருந்தாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அது தண்ணி எவ்வளோ தூரம் இருந்தது, நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் வந்துருந்தது அப்படின்னா, நீங்கள் கீழே இருக்கவங்களாம் எங்கே தங்கியிருந்தீங்க அப்படின்னாங்க. நாங்கள் 3rd ஃப்ளோரில் போயிட்டோம். கீழ் ஃப்ளோரில் இருந்தவங்களதெல்லாம் டோட்டல் டேமேஜ்டு. ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ளே இருக்கிறவங்களது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தப்பிச்சுது. தமிழக வெள்ள சேத பாதிப்புகளுக்கு நிவாரணமாக 25,912 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று மத்திய குழுவிடம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெள்ளச்சேதத்தை பார்வையிட வந்துள்ள மத்திய உள்துறை இணைச் செயலர் TVSN பிரசாத் தலைமையிலான 9 உறுப்பினர் குழுவினர் இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து வெள்ளச்சேதம் குறித்து அவருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் வெள்ளச்சேதங்களை ஆய்வு செய்ய வந்த மத்திய குழுவை மீண்டும் பார்வையிட அனுப்பியதற்காக பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணத் தொகையாக 25,912 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்றும் வெள்ள சேத பாதிப்புகளை முழுமையாக ஆய்வு செய்து ஆய்வறிக்கையை விரைவில் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய குழுவினருக்கு முதல்வர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்தார். The state will need a total amount of 25,912.45 crore rupees for relief and restoration efforts. I therefore request the central team to make an in-depth assessment of the damages suffered by the state and to submit its report to the Ministry of Home Affairs expeditiously. முன்னதாக தலைமைச் செயலகத்தில் முதல்வருடன் ஆலோசனை மேற்கொண்ட மத்திய குழுவினர் விரைவில் வெள்ள சேத ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தனர். முதல்வருடன் ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய குழு தலைவர் TVSN பிரசாத், கடந்த ஆய்விற்கு பின்னர் தொடர்ந்து பெய்த 3 நாட்கள் மழையால் உடனடியாக ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய இயலவில்லை என்று தெரிவித்தார். மேலும் தற்பொழுது மீண்டும் நடத்தும் 2ஆம் கட்ட ஆய்விற்கு பிறகு விரைவில் வெள்ள சேத ஆய்வறிக்கை மத்திய அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். We also had a meeting with the Chief Secretary and senior officers of the state government. We will be holding discussions with government agencies involved. We will also visit all the sites and we will prepare a detailed report. The need for the second visit is basically to understand the extent of damage caused and see how best the people of Tamil Nadu can be given assistance by Government of India. செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பிற்கு காரணமானவர்கள் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் பதில் சொல்ல வேண்டும் என்று திமுகவும் நாடாளுமன்ற ஜனநாயக ரீதியில் அதற்கு பதில் சொல்லும் என்றும் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பிற்கு நீதி விசாரணை கோரி திமுக சார்பில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக பொதுச் செயலர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், கனிமொழி மற்றும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்த கருணாநிதி பேசுகையில், சென்னையில் ஏற்பட்ட வெள்ள சேதத்தால் பலர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மக்களை காப்பாற்றியிருக்க வேண்டிய அதிமுக அரசு அதை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பிற்கு சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் அதிமுக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் கருணாநிதி தெரிவித்தார். விரைவில் அந்த கூட்டத்திற்கு நாம் சட்ட ரீதியாக பாராளுமன்ற ஜனநாயக ரீதியாக பதில் சொல்லத்தான் போகும். அந்த பதிலுக்காக அவர்களும் காத்திருப்பார்கள், நாமும் காத்திருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஸ்டாலின், சென்னையில் ஏற்பட்டது இயற்கை சீற்றம் அல்ல, செயற்கை சீற்றம் என்றும், செம்பரம்பாக்கத்தில் நீர்திறப்பு பற்றி நாடாளுமன்றத்தில் திமுக கேள்வி எழுப்பிய பிறகும் அதிமுக அரசு பதில் சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார். ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் இந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 700க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? நான் அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்தான் இதற்கு முழு காரணம். ஆகவே செம்பரம்பாக்கம் ஏரியை முறையோடு திறந்திருந்தால் நிச்சயம் இந்த ஆபத்து வருவதற்கு வாய்ப்பில்லை.
முன்னதாக செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு பற்றி நீதி விசாரணை வேண்டும், வெள்ள நிவாரணத்தை வழங்குவதற்கு அனைத்து கட்சி குழுவினரோடு தன்னார்வலர்களும் இணைக்கப்பட வேண்டும், சென்னை வெள்ளத்தால் வீடுகளை இழந்த மக்களை சென்னையிலேயே மறுகுடியமர்வு செய்ய வேண்டும் என்பன 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பதான்கோட் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு சில பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக இருக்கலாம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பதான்கோட் விமானப்படை தளம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு படையினர் 7 பேர் கொல்லப்பட்டு 22 பேர் காயமடைந்தனர். பதான்கோட்டில் 3 நாட்களாக துப்பாக்கிச் சண்டை நீடித்த நிலையில் இன்று அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பாரிக்கர் துப்பாக்கிச் சண்டையில் 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தினார். தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தாக்குதல் பற்றி தேசிய புலனாய்வு முகமையின் விசாரணை தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பதான்கோட் விமானப்படை தளம் ஒரு நகரம் அளவிற்கு விரிந்து பறந்திருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் சில குறைபாடுகள் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பதான்கோட் தாக்குதலில் மரணமடைந்த பாதுகாப்பு படை வீரர்கள் போரில் வீரமரணம் அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் பாரிக்கர் தெரிவித்தார். अभी जो सामान मिला है उसमें there are some indications that some of the material is made in Pakistan, that's all. बाकी इन्वेस्टिगेशन NIO को करने दो. किसके साथ उनका संबंध था, किसने उनको भेजा था, इन्वेस्टिगेशन के बाद में आ जाएगा और उसके बाद once the operation is called off, we'll take the call on any other issue. பதான்கோட் தாக்குதலுக்கு ஒரு நாள் முன்பாக ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் தன்னை தாக்கியதுடன் காவல்துறை வாகனத்தையும் கடத்திச் சென்றதாக குருதாஸ்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சல்வீந்தர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமானப்படை தளத்திற்குள் புகுந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் பாதுகாப்பு படை வீரர்கள் 7 பேர் உயிரிழந்தனர். 5 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 4வது நாளாக இன்றும் தேடுதல் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் குருதாஸ்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தாக்கி அவரது வாகனத்தில்தான் தீவிரவாதிகள் பதான்கோட் தாக்குதலுக்கு வந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய எஸ்பி சல்வீந்தர் சிங் ஆயுதம் இல்லாமல் வந்ததால் தீவிரவாதிகளை எதிர்கொள்ள முடியவில்லை என்றார். जब मुझे उधर से आया तभी मैंने पुलिस को घटना की जानकारी दे दी और जब घटना की जानकारी दे दी हमारे उच्च अफसर जो है हमारे सत्कार जो डीजी साहब, एडीजी साहब, आईजी साहब, डीआईजी वो मौके पर उधर पठानकोट पहुंच गए. 5 आदमी थे. मेरे अकेले से डिस्टेंस से क्या करता, सभी के साथ वेपन थे उनके पास. हम 2 ही आदमी जाते, मेरे पास वेपन या गन में. அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அவதூறு வழக்கில் தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிடம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தில்லி கிரிக்கெட் சங்க ஊழல் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட 6 பேர் மீது மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி வழக்கு தொடுத்திருந்தார். தில்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் அருண்ஜேட்லி தாக்கல் செய்த மனுவின் மீதான விசாரணை இன்று நடைபெறும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து இன்று நடைபெற்ற விசாரணையின் போது அவதூறு வழக்கு தொடர்ந்த மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அருண்ஜேட்லியின் நீதிமன்ற வருகையொட்டி பாட்டியாலா நீதிமன்றம் முன்பு கூடியிருந்த பாரதிய ஜனதா கட்சியினர் ஜேட்லிக்கு ஆதரவாக முழக்கம் எழுப்பினர். இலங்கை சிறையில் உள்ள 104 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 66 படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 20 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஜெயலலிதா, மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவது கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பல ஆயிரம் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள ஜெயலலிதா, இந்த விவகாரத்தில் பிரதமர் தனிக்கவனம் செலுத்தி இலங்கை அரசின் உயர்நிலை வட்டாரங்களில் பேசி 104 தமிழக மீனவர்களையும் 66 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வரும் 17ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் 70 லட்சம் குழந்தைகளுக்கு புகட்டப்படுகிறது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
செம்பரம்பாக்கம் நீர்திறப்பு குறித்து நீதி விசாரணை நடத்துவதற்கு தயாரா என தமிழக அரசுக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சாலையில் கொங்கு மண்டல மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்க வந்த வைகோ முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசுகையில் கனிம வள கொள்ளை பற்றி சகாயம் குழு அளித்த அறிக்கையின் பேரில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறந்தது பற்றி வெளியிட்ட நாளிதழ்கள் மீது தமிழக அரசு வழக்கு தொடுத்திருப்பது அரசின் சகிப்பின்மையை காட்டுகிறது என்று வைகோ தெரிவித்தார். எந்த விமர்சனத்தையும் அதை ஜனநாயக ரீதியாக சந்திக்கின்ற உணர்வில்லாமல் அடக்குமுறையை ஏவுகிற வேலையில் ஈடுபட்டிருப்பதால் தான் தினமலர் பத்திரிகையின் மீதும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையின் மீதும் அவதூறு வழக்கு போட்டிருக்கிறது. அதற்கு ஒரு நீதி விசாரணையை நடத்துவதற்கு அவர்கள் தயார்தானா? தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குழந்தைகளுக்கு முதல் தவணை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. போலியோவை தடுக்கும் வகையில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் முகாம் நடைபெறவுள்ளது. காலை 7 மணி முதல் 5 மணி வரை நடைபெறவுள்ள இந்த முகாம் தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் நடைபெறவுள்ளது. இந்த முகாம்களில் 70 லட்சம் குழந்தைகளுக்கு மேல் சொட்டு மருந்து அளிக்கப்பட உள்ளனர். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்ற உள்ளனர். அரசு மருத்துவமனைகள், சத்துணவு மையங்கள், அங்கன்வாடி மையங்கள் ஆகியவற்றுடன் முகாம் நாளில் பயணிக்கும் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களிலும் 1652 நகரும் மையங்களும் செயல்பட உள்ளன. சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று காலை தொலைபேசி மூலம் மிரட்டல் வந்தது. இதனைத் தொடர்ந்து கோவளத்தில் உள்ள அந்த பள்ளியில் பயின்று வந்த 2745 மாணவ மாணவிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்த பெற்றோர்கள் விரைந்து வந்து தங்கள் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து அந்த பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. பள்ளிக்கூடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களின் உதவியோடு சோதனை மேற்கொண்டதில் இது வெறும் புரளி என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதனிடையே சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை அடுத்து அடையாறு, துரைப்பாக்கம், அரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் பெற்றோர்கள் பதற்றத்துடன் குவிந்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இன்று காலை 11 மணி அளவில் வெடிகுண்டு இருப்பதாக ஒரு மிரட்டல் வந்திருக்கிறது. அதனை அடுத்து அதாவது மயிலாப்பூர், அடையாறு, சாந்தோம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிகளுக்கு இன்று காலையே விடுமுறை விடப்பட்டது. மேலும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வாட்ஸ்அப் வாயிலாக பெரும்பாலான இடங்களுக்கு பரவியதால் பெற்றோர்கள் அலறி எடுத்துக்கொண்டு மாணவர்களை அழைத்துச் செல்வதற்காக பள்ளிகளில் குவிந்தனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் இருந்த பெரும்பாலான பள்ளிகளில் பெற்றோர்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. 12:30, 12:45 அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சடனாக ஏதோ பாம்பு இருக்குது அந்த மாதிரி ரூமரில் தான் வந்துச்சு. உண்மையா இல்லையான்னு தெரில. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பசங்களாம் கூப்பிட்டு போனாங்க. 12:45 ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் பாம்பு வச்சுட்டாங்க வந்து பாருங்கன்னு. அது கூப்பிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதான் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்தேன். 1 மணிக்கு எங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணாங்க. நான் 2 மணிக்கு வந்து கூட வரேன். அப்போ இவ்வளோ நேரம் டைம் ஆயிருக்குது. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இன்று காலை 11 மணி அளவில் சாந்தோமில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாகவும் வாட்ஸ்அப் மூலம் வரக்கூடிய வீணான வதந்திகளை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் எனவும் சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் தியாகராய நகரிலிருந்து நந்தினி. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள தனியார் பள்ளிக்கும் இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த தனியார் பள்ளிக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. வெடிகுண்டு புரளி தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசினால் வழங்கப்படும் நிவாரணத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று காலை முதல் வர தொடங்கியுள்ளதால் ஏடிஎம் மையங்களில் மக்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 14 லட்சம் குடும்பங்களுக்கான நிவாரணத் தொகை இன்று முதல் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா நேற்று அறிவித்தார். மேலும் மீதமுள்ளோருக்கு வரும் 11ஆம் தேதிக்குள் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளான அடையாறு, சைதாப்பேட்டை, ஜாஃபகான்பேட்டை, எம்ஜிஆர் நகர், சிட்கோ நகர், கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்களுக்கு நிவாரணத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் இன்று காலை செலுத்தப்பட்டது. பணம் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பது குறித்து வங்கிகளில் இருந்து பொதுமக்களுக்கு குறுந்தகவல்கள் இன்று காலை முதல் வரத் தொடங்கின. இதனையடுத்து வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தமிழக அரசு வெள்ள நிவாரணத்துக்காக 5000 ஃபண்ட்ஸ் போட்டிருந்தாங்க.
அது பேங்க்கில் வந்து பார்த்தோம், இன்னைக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. அந்த கேஷை ட்ராப் பண்ணிட்டோம். வெள்ள நிவாரணத்துக்கு கொடுத்த பணம் அது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து வெள்ளம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பைக்கு ரொம்ப அளவுக்கு இபி பாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சு, ஃபுல்லாக பாதிப்பாகி போச்சு. வெள்ள நிவாரண நிதி இப்போ தான் வந்தது எங்களுக்கு. இப்போ தான் பேங்க்கில் வந்து என்ட்ரி பண்ண மெசேஜ் இது ஆகலை. எங்களுக்கு வந்து இப்போ தான் பேங்க்கில் என்ட்ரி போட்டால் 5000 ரூபா வந்துடுச்சு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து 534 விசைப்படகுகளில் 3000க்கும் அதிகமான மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்துள்ளனர். மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 12 மீனவர்களை கைது செய்து அவர்களது 3 படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதனிடையே இலங்கை மீனவர்களின் படகு மீது படகால் மோதி சேதப்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட 8 நாகப்பட்டினம் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடல் சீற்றம் காரணமாகவே படகுகள் மோதல் நிகழ்ந்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மத்திய சிறையில் உள்ள கைதிகளால் விளைவிக்கப்பட்ட கரும்பு அறுவடை செய்யப்பட்டு பொங்கல் பண்டிகையையொட்டி நாளை முதல் பொதுமக்கள் விற்பனைக்கு வருகிறது. திருச்சி மத்திய சிறையில் உள்ள பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட 1500க்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் உள்ளனர். இவர்களின் மறுவாழ்வு மற்றும் மனநிலை மாற்றத்திற்காக சிறைத்துறை சார்பில் பல்வேறு வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இயற்கை உரங்களை கொண்டு 2 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு 50,000க்கும் மேற்பட்ட கரும்புகள் அறுவடை செய்யப்பட்டுள்ளன. அறுவடை செய்யப்பட்ட கரும்புகள் நாளை முதல் பொதுமக்களுக்கு மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வரவிருப்பதாக திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளர் முருகேசன் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் நாங்கள் ஏற்கனவே பயிரிட்ட செங்கரும்பு, மஞ்சள், வாழை மற்றும் பச்சரிசி ஆகியவை எங்கள் நிலங்களில் விளைந்த பொருட்களை மிகவும் குறைவான விலையில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலையை விட மிக குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க இருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் வெவ்வேறு விபத்து வழக்குகளில் அரசு போக்குவரத்து கழகம் இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரே நாளில் 6 பேருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த மணியம்பாடியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் கடந்த 2007ஆம் ஆண்டிலும், பட்டவர்த்தியைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் கடந்த 2009ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதி உயிரிழந்தனர். இவர்களது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க அரூர் நீதிமன்றம் கடந்த 2012ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. ஆனாலும் இதுவரை இழப்பீடு வழங்காததால் சேலம் கோட்டத்தைச் சேர்ந்த 6 அரசு பேருந்துகளை பறிமுதல் செய்ய நீதிபதி ஜோதி உத்தரவிட்டார். 6 பேருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வளர்க்கப்படும் பென்சில் மரங்கள் திருட்டு போவதை தடுக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த இரும்புலிச்சேரி, இடையாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலைக்கு பிறகு அவசர கால பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் வனத்துறையினர் தாவர அரண் தடுப்பு திட்டம் மூலம் பல வகை மரங்களான சுமார் 1,84,989 கன்றுகள் வைக்கப்பட்டு பராமரித்து வருகின்றனர். மேலும் இந்த ஆழிப்பேரலை காடுகளில் வளர்க்கப்பட்ட பென்சில் மரங்களை கடந்த மாதங்களாக திருடப்பட்டு வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் நடைபெற்று வரும் திருட்டுச் சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்றும் இதில் ஈடுபட்டு வரும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருக்கோவில்களுக்கும் திருமடங்களுக்கும் சொந்தமான 43 யானைகளுக்கு நாளை மறுநாள் தொடங்கி பிப்ரவரி 23ஆம் தேதி வரை கோயம்புத்தூர் மாவட்டம் தேக்கம்பட்டியில் 48 நாட்களுக்கு யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்த முதல்வர் ஜெயலலிதா ஆணையிட்டிருந்தார். இதையடுத்து யானைகள் நலவாழ்வு முகாமிற்கான ஏற்பாடுகள் முனைப்பாக நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ்குமார். தமிழக அரசு கடந்த சில ஆண்டுகளாக யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாமினை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான இந்த நலவாழ்வு முகாம் நாளை மறுநாள் துவங்க உள்ளது. இதில் கோயில்களுக்கு சொந்தமான யானைகளுக்கு தேக்கம்பட்டியிலும் மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு அந்தந்த வளர்ப்பு முகாம்களிலும் இந்த நலவாழ்வு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் யானைகளுக்கு சத்தான உணவுகள் மற்றும் நடைபயிற்சி, மருத்துவம், 2 வேளை குளியல் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த முகாம் காலத்தில் யானைகளுக்கு முழுமையான ஓய்வும் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வனத்துறையானது தற்பொழுது 48 நாட்களுக்கும் யானை சவாரியை ரத்து செய்துள்ளது. எனவே நாளை மறுநாள் துவங்கி 48 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த யானைகள் முகாமானது யானைகளுக்கு மிகுந்த கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும் என்பது சந்தேகமில்லை. வேந்தர் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ரா. சதீஷ்குமார்.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவிலில் அனுமன் ஜெயந்தியையொட்டி பக்தர்களுக்கு வழங்க 2 லட்சம் லட்டுகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி கோவிலில் 18 அடி உயரமுள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. இங்கு வரும் 9ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாள் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இதனிடையே கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்க 2.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக 1.5 டன் கடலை மாவு, 8 டன் சர்க்கரை, 125 டின் எண்ணெய் உள்ளிட்டவை பயன்படுத்தப்படுகின்றன. லட்டு தயாரிக்கும் பணியில் 100க்கும் அதிகமானோர் ஈடுபட்டுள்ளனர். ஆஞ்சநேயர் ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆஞ்சநேயர் ட்ரஸ்ட் சார்பாக வரும் பக்தர்களுக்கு 2.5 லட்சம் லட்டு தயார் பண்ணி சப்ளை பண்ணுகிறார்கள். பெருநாட்டில் புத்தாண்டு கொண்டாட்டம், மாடுபிடி விழாவில் ஆக்ரோஷமான காளைகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக புலடெலா நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதியடைந்துள்ளனர். கால்நடைகள் மற்றும் பண்ணை விலங்குகள் கடும் மழையில் நனைந்து தங்குமிடம் தேடி அலைகின்றன. மிட் நார்த் கோஸ்ட் மற்றும் ஹாண்டர்வேலி பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 300 மில்லிமீட்டர் மழை பெய்ததே வெள்ளத்திற்கு காரணம் என்று அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். பெருநாட்டில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவையொட்டி எருதுவிடும் நிகழ்ச்சியில் காளைகள் திறந்துவிடப்பட்டதில் 8 பேர் காயமுற்றனர். பெருநாட்டின் ஹவான்காவிலிகா நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஒரு திடலில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஆக்ரோஷமாக பாய்ந்த காளைகள் மாடுபிடி வீரர்கள் மட்டுமின்றி பார்வையாளர்கள் மீது பாய்ந்து தூக்கி எறிந்தன. விழாவை காண நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் திரண்டிருந்தனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஹாப்மின் கோப்பை மகளிர் டென்னிஸ் போட்டியில் செக் குடியரசை வீழ்த்தி உக்ரைன் அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் ஹாப்மின் கோப்பை டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் இன்றைய மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செக் குடியரசு அணியும் உக்ரைன் அணியும் மோதின. உலகின் 19வது நிலை வீராங்கனையான உக்ரைனின் எலினா செக் குடியரசின் கரோலினாவை 7-5, 6-2 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் உக்ரைன் மகளிர் அணி ஆஸ்திரேலியா கோல்ட் அணியை சந்திக்க உள்ளது. சனிக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் உக்ரைன் அணி இடம் பிடிக்குமா என்பது அந்த ஆட்டத்தின் வெற்றி தோல்வியின் மூலமாக தெரியவரும். மும்பையைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் ஒரே இன்னிங்ஸில் 1000 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்துள்ளார். மும்பை கிரிக்கெட் சங்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையே ஆன HD பண்டாரி கோப்பை உள்ளூர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு ஆட்டத்தில் கேசி காந்தி மேல்நிலைப் பள்ளியும் ஆர்யா குருகுல பள்ளியும் மோதின. இதில் முதலில் ஆடிய கேசி காந்தி பள்ளி அணியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் பிரணவ் தனவாடோ ஆச்சரியம் அளிக்கும் வகையில் 1000 ரன்களை கடந்தார். இதன் மூலம் கிரிக்கெட்டில் எந்த ஒரு வீரரும் ஒரே இன்னிங்ஸில் எடுக்க முடியாத சாதனையை பிரணவ் படைத்தார். மேலும் தொடர்ந்து ஆடிய அவர் 323 பந்துகளில் 1009 ரன்கள் குவித்தார். இதில் அவர் 129 பவுண்டரிகளும் 59 சிக்சர்களும் அடித்தார். இதற்கு முன் 1899
காலின்ஸ் ஒரே இன்னிங்ஸில் 628 ரன்கள் எடுத்ததே உலக சாதனையாக இருந்தது. இந்த சாதனையை 117 வருடங்கள் கழித்து ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநரின் மகனான பிரணவ் முறியடித்துள்ளார். பிரணவ் 1000 ரன்களை இன்று கடந்தபோது அவரது தந்தை அதை நேரில் கண்டு மகிழ்ந்தார். பிரணவின் கல்வி மற்றும் கிரிக்கெட் பயிற்சிக்கான மொத்த செலவையும் மகாராஷ்டிர அரசு ஏற்றுக்கொள்வதாக கல்வித்துறை அமைச்சர் வினோத் தாவ்தே அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வு தேதிகள். அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவிப்பு. வெள்ளச்சேதங்களை பார்வையிட்டது மத்திய குழு. விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிப்பு. முதல்வர் ஜெயலலிதாவுடன் மத்திய குழு ஆலோசனை. 25,912 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க முதல்வர் வேண்டுகோள். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு பற்றி நீதி விசாரணை. ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.